முட்டை மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இப்போ நம்ம முட்டை மாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து நான் கருவேப்பிலை கொத்து போட்டுக்கிறேன். ஒரு நல்லா 2 கருவேப்பிலை கொத்து போட்டுக்கோங்க இலைகளை. அது வந்து நல்லா பொரியட்டும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் லார்ஜான பெரிய வெங்காயத்தில் வந்து 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடய நான் வந்து எப்பயுமே உப்பு போட்டுருவேன். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும். ஸோ கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். தக்காளி வந்து ஒரு அரை போர்ஷன் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா சீரக பொடி சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரக பொடி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து மிளகாய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து முட்டை, நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த முட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி கிளறணுன்னா ரொம்பவே மெதுவாக கிளறி விடுங்க. முதைய சீரகமும் மிளகாய் பொடியும் போட்டிருக்கீங்க மசாலா. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மசாலா சேர்ந்த உடனேயும் நம்ம அடுத்ததாக என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. கரம் மசாலா கரெக்டாக அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன சேர்க்குறேன்னா மிளகு பொடி சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி சேர்த்துருங்க நான். அதை போட்டும் கிளறி விடுங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். இது வந்து எனக்கு கரெக்டாக காரம் இருந்தது, நான் போட்ட அளவு போட்டிங்கன்னா. ஸோ நம்ம முட்டை மாஸ் ரெடி.